இருமொழி கொள்கை குறித்து வாதிப்பதற்கும் தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டுடைய நாடாளுமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறைவது குறித்து வாதிப்பதற்கும் மார்ச் 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் தமிழ்நாடு முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். அது குறித்து பேசிட்டு இருக்கோம். திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு சூர்யா. வணக்கம். வணக்கம். மொத்தம் 3 கேள்விகள். ஒன்று, மொழி கொள்கையிலையும் தொகுதி மறுசீரமைப்பிலையும் எல்லா கட்சிகளும் பாஜக தவிர மற்ற எல்லா கட்சிகளும் ஒருமித்த நிலைப்பாடோடு தான் இருக்கீங்க. அவங்களும் வலியுறுத்திட்டு தான் இருக்கிறாங்க. இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் மொழிக் கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பினால எண்ணிக்கை குறையும்னு. இது குறித்து வாதிப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டம் ஏன் தேவையா? அதனுடைய முக்கியத்துவம் என்ன? அவசியமானதா அது? அடிப்படையில வந்திருக்கிற ஆபத்து சாதாரண ஆபத்து கிடையாது, அது ஒரு பேராபத்து. இதுவரைக்கும் சின்ன சின்ன வகையில இடைஞ்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. திட்டங்களுக்கான நிதியை நிறுத்துவது, திட்டங்களுக்கு கண்டிஷன் போட்டு நிதியை நிறுத்துவது அப்படின்னு தொடர்ச்சியாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ல, பட்ஜெட்ல வரி பகிர்வுல, வரி கொடுக்கக்கூடிய தன்மையில, நிதி பகிர்வுலன்னு இருந்தக்கூடிய விஷயங்கள், சிறப்பு திட்டங்களை கொடுக்காம இருந்தது. இதனுடைய தொடர்ச்சியா தமிழ்நாடு தன்னுடைய ரொம்ப எமோஷனலா அணுகக்கூடிய கல்வியில கை வைக்கக்கூடிய இடத்திற்கு அவர்கள் போனாங்க எஸ்எஸ்ஏல. இன்னொரு பக்கம் மொழியை திணிப்பது, பண்பாட்டை திணிப்பது அப்படிங்கிற நடவடிக்கைகள்லாம் இருந்தது. இதையெல்லாம் எதிர்த்து நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கு இருந்த பிரதிநிதித்துவத்தையும் குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அவர்கள் டீலிமிட்டேஷனை நோக்கி நகர்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பேராபத்து. தமிழ்நாட்டை சூழக்கூடிய பேராபத்தை ஒருங்கிணைந்து முறியடிக்க வேண்டும் அப்படிங்கிற உறுதியோடு முதலமைச்சர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தான். ஆனால் களத்துல இறங்கி தீவிரமாக இந்த விவகாரத்தில் மக்கள் மத்தியில கொண்டு போனதாக இருக்கட்டும், தொடர்ச்சியான போராட்டங்களாக இருக்கட்டும், அறிக்கையோடு நின்று விடாமல் இது எந்த நெருக்கடி வந்தாலும் எதிர்கொள்ள தயார், 10,000 கோடி கொடுத்தாலும் தமிழ்நாட்டினுடைய மொழிக் கொள்கையை, தமிழை காப்பதற்காக தமிழ்நாட்டில் செய்த தியாகங்களை நான் விட்டு கொடுத்துட மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு முதலமைச்சர் இருக்கிறதுனால இந்த போராட்டத்தை அவரால் தான் லீட் பண்ண முடியும் அப்படிங்கிற சூழல் தமிழ்நாட்டில் இருக்கிற காரணத்தினால அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறோம். இது ஏதோ திமுகவின் பிரச்சனை அல்ல, தமிழ்நாட்டின் பிரச்சனை என்பதை உணர்ந்த காரணத்தினாலதான் எல்லோரும் சேர்ந்து இதை நம்ம முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அழைப்பாத்தான் அதை பார்க்க முடியும். ஓகே. இரண்டாவது, பிஎம்ஸ்ரீ திட்டம் குறித்தும் தேசிய கல்விக் கொள்கை குறித்தும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நடந்த கடித போக்குவரத்துல நீங்க அதெல்லாம் பின்பற்றுகிறோம், ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்லாம் குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு திரு ஜெயக்குமார் சற்று முன்பாக தொலைபேசி வழியா வரும்போதும் அவரும் கண்டனத்தை பதிவு செய்த ஒரு சந்தர்ப்பவாதமா இருக்கு. கடித போக்குவரத்துல ஒரு நிலைப்பாடையும் அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லி இன்னொரு நிலைப்பாடையும் எடுக்கிறாங்களே அப்படின்னு அவர் விமர்சனம் வச்சா, நாங்க கலந்துக்கிறதா இல்லையாங்கிறத யோசித்து முடிவெடுக்க போறோம்னு சொல்றாரு. அதிமுக எப்போதுமே தமிழ்நாட்டினுடைய நலன் சார்ந்த கோரிக்கைகளுக்கு உடன் வந்ததல்ல, அல்லது இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு முழுக்க ஏற்படக்கூடிய எழுச்சியில் தாங்கள் காணா போய்விடுமோ அப்படிங்கிற அச்சத்தினால நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரு நாடகத்தை வேண்டுமானால் அவர்கள் ஆடுவார்களே தவிர உள்ளார்ந்த உணர்வோடு ஒன்றிய பாஜகவை எதிர்க்கக்கூடிய துணிவு அவர்களுக்கு கிடையாது. கடித போக்குவரத்தை விஷயமா பலமுறை கிளாரிஃபை பண்ணியாச்சு. அவர் நிர்வாகத்தில் இருந்தவர், அமைச்சர் ஜெயக்குமார் அமைச்சராக இருந்தவர், நிர்வாக நடைமுறை என்னன்னு அவருக்கு தெரியும். அதிமுகவுல யாரோ ஒருவர் பொறுப்புல இல்லாத ஒருத்தர் சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம புறந்தள்ளலாம். அவர் நிர்வாகத்தில் இருந்தவங்கனால அவருக்கு எல்லாம் தெரியும். அதாவது நிதியை கொடுக்க மாட்டோம், பிஎம்சி பள்ளிக்கூடங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிதியை கொடுக்க மாட்டோம். பிஎம்சிக்கு நிதியை நிறுத்துறீங்கன்னா அதை நம்ம பேசி தீர்த்துக்கலாம். எஸ்எஸ்ஏக்கு நிதியை நிறுத்துறீங்க, அப்ப தமிழ்நாடு அரசு ஒரு கடிதம் எழுதுகிறது. என்னன்னா, நாங்க எஸ்எஸ்ஏக்கான நிதியை விடுவீங்க, பிஎம்சியை ஏற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், ஆனால் அதற்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிற கண்டிஷனையும் சேர்த்து பார்க்கணும். நாங்கள் ஒரு குழு அமைக்கிறோம், அந்த குழு வழங்கக்கூடிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம்ங்கிறது தான் அந்த கண்டிஷன். அப்படி அமைக்கப்பட்ட குழு ஒன்றிய அரசாங்கத்தினுடைய அந்த பிஎம்சிக்கு அடிப்படையில பிஎம்சி பள்ளிக்கூடம் வேணும்னா ஒன்றிய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடணும். அந்த எம்ஓயுனுடைய அடிப்படையான செய்தி என்னன்னா, நாங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது அந்த எம்ஓயுனுடைய ஆன்மா. அதை திருத்தி தமிழ்நாடு அரசு அனுப்புகிறது. நாங்க அந்த புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிறோங்கிற அந்த கண்டிஷனை எடுத்துட்டீங்கன்னா நாங்க பிஎம்சியை ஏத்துக்கிறோம். இது 2வது கடிதம். அதற்கு தர்மேந்திர பிரதான் அவர்கள் 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அல்லது செப்டம்பர் மாதத்தில் பதில் கடிதம் எழுதுகிறார் முதலமைச்சருக்கு. ஒரு எம்ஓயுவை திருத்தக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது. அதனால இந்த எம்ஓயுவை நாங்க கொடுக்கிற எம்ஓயு அடிப்படையில நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஏத்துக்குங்க, இல்லன்னா பிஎம்சி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பிஎம்சி வேண்டாம் என்கிற நிலைப்பாட்டுக்கு தமிழ்நாடு வந்தாச்சு. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்தில் இருந்தாவோ இல்ல இந்தியாவில் எந்த முதலமைச்சருக்காவது இந்த துணிச்சல் இருந்திருக்கா? ஒன்றிய அரசாங்கம் அனுப்பக்கூடிய ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மாநில மக்களினுடைய நலனுக்காக திருத்துவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரம் யாருக்கு இந்த நாட்டில் இருந்தது? அந்த துணிச்சல் கொண்ட ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் மட்டும்தான். பேச முடியாது. இறுதியா ஒரே ஒரு கேள்வி. பாஜக தரப்புல
திரு கருநாகராஜன் மாநில துணைத் தலைவரும் தொலைபேசி வழியா இணைந்திருந்தார். அவர் சொல்றார், கல்வி சார்ந்து நிறைய சிக்கல் இருக்கு, மாணவர்கள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்படுகிறார்கள், அந்த பிரச்சனையிலிருந்து தான் திசை திருப்புவதற்கு இந்த மாதிரி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது. மும்மொழி கொள்கை வேணுன்றதை மக்கள் புரிந்து கொள்வார்கள். 65க்கும் 2025க்குமான இடைவெளியில நிறைய கால மாற்றத்துல மக்கள் மனதிலேயே மாற்றங்கள் வந்திருக்குன்னு உங்களுடைய பதில் சுருக்கமா? பாஜக 65 இல்லை என்று திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது வெளியில தான் சொல்றாங்களே தவிர உள்ள 65 இன்னும் செத்து போய்விடவில்லை. அந்த 65 தமிழ்நாட்டுக்கு ஏற்பட்ட உணர்வு மங்கிவிடவில்லைன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நேரடியா இந்தி திணிப்புன்னு சொல்லாம மும்மொழி, 3வது மொழி ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபக்கம் இந்திய ஆசிரியர்கள் நியமனத்துக்கு மட்டும் ஆசிரியர்கள் நியமனத்துக்கு பணத்தை கொடுக்கிறது, மற்ற ஆசிரியர்கள் நியமனத்துக்கு பணத்தை கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன கண்டிஷனுக்கு வராங்கன்னா, நீங்க 3 மொழி கத்துக்கலாம், 3வது மொழி ஆப்ஷன், ஆனா நாங்க ஹிந்தி டீச்சர்ஸ் மட்டும் தான் போடுவோம் அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க. நேரடியாக இந்தியை திணிக்கிறோம் என்று சொல்ல முடியாத சூழலை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தி வச்சிருக்கோம்ல, அது வரைக்கும் இங்க 65 செனாரியோ தான் இருக்கு அப்படிங்கறது அவங்களுக்கு நல்லா தெரியும். திசை திருப்பல் நடவடிக்கை அப்படிங்கறதெல்லாம் திமுகவுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா இந்த சட்ட ஒழுங்கு விவகாரமா இருக்கட்டும், இவங்க அங்கங்க இருக்கக்கூடிய இன்சிடென்ட்ஸ பெரியதா அளவுல பேசுறதா இருக்கட்டும், 3 அடிப்படையான செய்திகளை சொல்றேன். ஒண்ணு, NCRB டேட்டா, ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு குற்றங்கள் ஒரு மாநிலத்தில் நடைபெறுகிறது அப்படிங்கிற டேட்டா. பல பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களை விட தமிழ்நாடு மிக மிக குறைவான குற்றங்கள் நடக்குது. ஒண்ணு, கடந்த அதிமுக ஆட்சியை விட கிட்டத்தட்ட 60% மேற்பட்ட குற்றங்கள் குறைவாக இருக்கு அப்படிங்கிறது தான் கடைசியா NCRB டேட்டாவோட ரிசல்ட். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், அதாவது மாநிலத்திலிருந்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கு எத்தனை குற்றங்கள் புகாரா போயிருக்கு அப்படிங்கிற கணக்கெடுத்து பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியை விட திராவிட முன்னேற்ற கழக அரசில், தலைவருடைய அரசில் குற்றங்களுடைய எண்ணிக்கை குறைவாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரிகிறது. சமீபத்துல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கையும் நீதிமன்றங்களே பாராட்டக்கூடிய சூழல் இருக்கும் பொழுது மக்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள், மக்கள் புரிந்து கொள்வார்கள். இவருடைய அற்பத்தனமான அரசியல் நிறைவேற போறதில்ல. தமிழ்நாட்டினுடைய லார்ஜர் இன்ட்ரெஸ்டுக்கு ஒரு மொழியை திணிப்போம், நிதியை கொடுக்க மாட்டோம், அதை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு பிரதிநிதிகள் இருந்தாங்கன்னா அந்த பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கையை குறைப்போம் அப்படின்னு தமிழ்நாடு விரோத, தமிழர் விரோத போக்கை பாஜக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. அதை முறியடிப்பதற்காக எல்லோரும் ஓரணியில் நிற்போம் வாருங்கள் என்பதுதான் முதலமைச்சருடைய அழைப்பு. இதுல வேற எந்த அரசியல் நோக்கமும் கிடையாது. இது தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனை. தமிழ்நாட்டின் நலன் மீது அக்கறை கொண்டவராக முதலமைச்சர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார். நன்றி சூர்யா. இணைப்பில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ததுக்கு நன்றி. தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கை குறித்து விவாதிப்பதற்கும் தொகுதி மறுசீரமைப்பு மூலமாக 39 நாடாளுமன்ற தொகுதிகள் 8 தொகுதிகள் குறைந்து 31ஆக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது அப்படின்னும் முதல்வர் பேசியிருக்கிறார். இது குறித்து விவாதிப்பதற்காக மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். தலைமைச் செயலகத்தில் முதல்வர் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவித்திருக்கிறார்கள்.